அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை ஆஷூராவுடைய நாள். இம்முறை பிறை தன்பட்டதற்கு ஏற்ப நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சவுதியில் பிறை கண்டதன் அடிப்படையில் எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை ஆஷூராவுடைய நோன்பாக இருக்கும். எனவே வரக்கூடிய புதன்கிழமை ஆஷூராவுடைய அதாவது தாசுஆ 9வது தினத்தினுடைய நோன்பாக இருக்கும். எனவே புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களையும் நோன்பு நோட்பது எமக்கு சுன்னத்தாக இருக்கிறது. இமாம் அவர்கள் சொன்னது போல யாருக்கேனும் ஒரே ஒரு நோன்பு மட்டும்தான் பிடிக்க வாய்ப்பு இருக்குமானால், தன்னுடைய வேலை பளு, டயர்ட், பிஸி, முடியாது என்ற நிலையில் யாராவது இருந்து ஒரே ஒரு நோன்பு மட்டும்தான் என்னால் பிடிக்க முடியும் என்ற நிலை இருந்தால் அவர் வியாழக்கிழமையுடைய நோன்புல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். காரணம், அதுதான் ஆஷூராவுடைய நோன்பு. எனவே ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோற்றால் ஒரு வருட பாவத்திற்கான மன்னிப்பு என்ற அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும். 9வது தினத்துடைய நோன்பிற்கான காரணம் யூதர்களுக்கு மாறு செய்யும் முகமாக என்ற அவர்களும் 10வது தினம் நோன்பு நோற்றார்கள். எனவே அவர்கள் செய்தது போன்றே நாம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், 9வது தினமும் நோன்பு நோட்பதாக சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. எனவே என்ன நோக்கத்துக்காக நபி அவர்கள் இந்த 9வது தினத்தை நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளும் முகமாக 9 யாருக்காவது பிடிக்க முடியாமல் போனால் அவர் 10ஓடு சேர்த்து 11வது நோன்பை பிடித்து கொள்ளலாம். அப்போதும் யூதர்களுக்கு மாறு செய்தல் என்ற நிலைமை என்ன செய்யும், உருவாகிவிடும். அப்படியானால் வியாழன் நோன்பு நோட்பதோடு வெள்ளிக்கிழமையும் நோன்பு நோட்பது, வியாழனும் வெள்ளியும். சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமையில் நோன்பு நோட்கக்கூடாது என்று ஹதீஸில் தடை வந்திருக்கிறது. அதனால் சிலர்களுக்கு அதில் ஒரு அதிருப்தி, இது வெள்ளிக்கிழமை எப்படி நோன்பு பிடிக்கிறது, வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிப்பதற்கு தடையான நாள் அல்லவா? சகோதரர்கள், இந்த வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிப்பது தடை என்பது அந்த ஹதீஸை நம்ம கொஞ்சம் ஆழமாக போய் யோசித்து பார்த்தோம்னா, வெள்ளி என்பதற்காக பிடிக்கக்கூடாது என்பது தான் அதனுடைய தடை. ஏன்னா நபி அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, லா தஹுஸ்ஸு லைலத்தல் ஜும்அத்தி பிகியாம் வலா நஹாரஹு பிசியாம், இப்படி தான் சொன்னாங்க. வெள்ளி இரவு நாங்கள் எதுக்கு சொல்லுவோம், வியாழன் பின்னேரம் விடிந்தால் வெள்ளி, அதைத்தான் வெள்ளி இரவுன்னு சொல்லுவோம். வெள்ளி இரவுக்கு என்று தனியாக தொழாதீர்கள் நாங்கள். அப்படின்னா என்ன, திங்களோ புதனோ சனியோ ஒரு நாளும் இவர் நைட்டில் தொழுகிறது இல்லை. வெள்ளி வந்தத்தோடு என்ன நினைக்கிறாரு, வெள்ளிக்கிழமை விசேஷ நாள், அதனால் என்ன செய்வோம், இன்றைக்கு தொழுவோம். அப்போ ஏனைய நாட்களில் தொழுவதற்கு வாய்ப்பு இருந்தும் தொழாமல் வெள்ளியில் மட்டும் ஒருவர் தொழ நினைக்கிறார். அப்படியானால் அவர் வெள்ளியை விசேடப்படுத்துகின்றார். அதனால் நபி சொல்கிறாங்க, வெள்ளி இரவுக்கு என்று தனியாக தொழாதீர்கள். அதே போல் சொன்னார்கள், வெள்ளி பகலுக்கு என்று தனியாக நோன்பு நோட்காதீர்கள். வெள்ளி பகலுக்கு என்று தனியாக நோன்பு நோட்காதீர்கள். அப்படின்னா இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் ஒரு நோன்பை பிடிப்போம், வெள்ளி சிறந்த நாள் தானே, வெள்ளி சிறந்த நாள் தான், அதில் சந்தேகம் இல்லை. அதனால் வெள்ளி என்ற நாளை சிறப்புப்படுத்தி தனியாக அதில் நோன்பு நோட்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள். சகோதரர்களே, இப்போ நாங்கள் ஆஷூரா நோன்பு வெள்ளிக்கிழமையில் வந்தால் நோன்பு பிடிக்க போவது வெள்ளி என்பதற்காக அல்ல, ஆஷூரா என்பதற்காக. இந்த ஆஷூரா வியாழனில் வந்தாலும் நாங்கள் பிடிப்போம், புதனில் வந்தாலும் பிடிப்போம், செவ்வாழை வந்தாலும் பிடிப்போம். எங்களோட நோக்கம் என்ன, ஆஷூரா. இப்போ வெள்ளி ஆஷூரா வந்து விட்டால் அப்போ நாங்கள் வெள்ளி என்றதுக்காக பிடிக்கல, ஆஷூரா என்பதற்காக பிடிக்கும். இப்போ சில டைமில் அரஃபா நாளே என்ன செய்யும், ஆஷூரா நாளில் வந்துவிடும், இந்த வெள்ளிக்கிழமையில் வந்துவிடும். அரஃபா நாள் வெள்ளிக்கிழமையில் வந்துவிடும். அரஃபா வெள்ளியில் வந்தால் எங்களோட நாடுகளில் எல்லாம் இந்த ட்ராவல் ஏஜென்ட் பாருங்களே, ஒரு பெரிய அறிவித்தலை போட்டுருவாங்க, இந்த முறை ஹஜ்ஜுல் அக்பர். என்ன ஹஜ்ஜுல் அக்பர்னா என்ன, வெள்ளி அரஃபா வந்தால் அந்த ஹஜ்ஜி 70 ஹஜ்ஜிக்கு சமமாகும். வெள்ளி அரஃபா நாள் வந்தால் அந்த வருடம் வரக்கூடிய ஹஜ்ஜி 70 ஹஜ்ஜிகளுக்கு சமமானது. எனவே இந்த சிறப்பை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சும்மா இருக்கிற ஆக்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஹஜ்ஜிக்கு போக நினைக்காத ஆக்கள் எல்லாம் ஹஜ்ஜி செய்ய வைக்கிறது. அது அவங்களோட சீட்டை நிரப்புறதுக்காக வேண்டி.
அப்படி ஹதீஸ்களில் வரவே இல்லை. வெள்ளிக்கிழமையில் அரஃபா வந்தால் அன்றைய நாள் 70 ஹஜ்ஜிக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களில் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்த ஆண்டு அரஃபா வெள்ளி தான் வந்தது. அரஃபா வெள்ளி தான் வந்தது. அதனால் இதுக்கு இப்படி ஒரு சிறப்பை நாங்கள் என்ன செய்ய முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. சரி, அப்போ பாருங்க, வெள்ளிக்கென்று தனியே நோன்பு நோட்க வேண்டாம் என்றார்கள். இப்போ நாங்கள் இந்த முறை அரஃபா ஆஷூராவுடைய நோன்பை வியாழக்கிழமை பிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நாம் நோன்பு நோற்றால், அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்றால் நாம் ஆஷூரா என்பதற்காக பிடிக்கவில்லை, வெள்ளி என்பதற்காக பிடிக்கவில்லை, நாம் பிடிப்பது ஆஷூரா என்பதற்காகத்தான். இப்போ எங்களோட நாட்டில் உள்ள மக்களுக்கு இந்த முறை ஆஷூரா நோன்பு வெள்ளிக்கிழமை தான் வரப்போகுது. நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆஷூரா நோன்பு எப்போ வரப்போகுது, வெள்ளி தான் வரப்போகுது. அப்போ வெள்ளிக்கிழமையை நோன்பு பிடிப்பது தடை என்ற வாதம் அங்கு பேசப்படக்கூடாது. காரணம், நாங்கள் வெள்ளி என்றதுக்காக நோன்பு பிடிக்கல, நோன்பு பிடிக்கிறோம் என்னத்துக்காக வேண்டி, ஆஷூரா என்பதற்காக பிடிக்கிறோம். சரி, அடுத்த சகோதரர்களே, இந்த வெள்ளியில் நோன்பு பிடிப்பது தடை என்பதை நீக்குவதற்கு நபியவங்க வேறொரு வழியையும் சொல்லி தந்தாங்க. வெள்ளியில் நோன்பு பிடிக்க ஒருத்தருக்கு விரும்புகிறாரு, ஆனால் என்ன பார்க்குறாரு, வெள்ளியில் நோன்பு பிடிக்கிறதுக்கு தடையாக இருக்குது. சரி, இவருக்கு பிடிக்கணும்னு ஆசையாகிக்குது, என்ன செய்கிறது? அப்போ அதுக்கு ஒரு மாற்று வழியை சொல்லி தந்தாங்க. அப்படி வெள்ளி பிடிக்கணுமா இருந்தால் வியாழனோட சேர்த்து பிடிங்க, அல்லது சனியோடு சேர்த்து பிடிங்க. இல்லைங்களா? வெள்ளி பிடிக்கணுமா இருந்தால் வியாழனோட சேர்த்து பிடிங்க, அல்லது சனியோடு சேர்த்து பிடிங்க. அப்போ பரவாயில்லண்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தாங்க, மனைவி நோன்பு பிடித்திருக்கிறார்கள், வெள்ளிக்கிழமை கேள்வி கேட்டாங்க, நேற்று நோன்பு பிடித்தீர்களான்னு கேட்டாங்க, இல்லைண்டாங்க. நாளைக்கு பிடிக்கிற ஐடியா இருக்கான்னு கேட்டாங்க, இல்லைண்டாங்க. அப்போ நோன்பு விடுண்டாங்க. அப்போ நோன்பு என்ன, விடு என்றார்கள். அப்போ பாருங்க, வியாழனோடு நாம் சேர்த்தால் வெள்ளி நோன்பு பிடிக்கலாம், சனியோடு சேர்த்தால் அப்போதும் நோன்பு பிடிக்கலாம். இப்போ இந்த முறை எங்களுக்கு வியாழக்கிழமை 10 வருவது, 11ஆவது நாள் நோன்பு வெள்ளிக்கிழமை பிடிக்க நினைச்சால் பிடிக்கலாமே, வியாழன் தான் பிடிச்சிடுமே. நாங்கள் இப்போ நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை 10 வருவது, வெள்ளி பிடிக்கிறது சங்கடம்னு நினைச்சாங்கண்டா வியாழன் தான் பிடிக்க தானே போகிறாங்க அவங்க. அப்போ எனவே தடை என்ன செய்வது, நீங்கி விடுகின்றது, தடை நீங்கி விடுகின்றது. அதனால் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கக்கூடாது என்றது. இப்போ உதாரணமாக ஒருவருக்கு டே ஆஃப் வெள்ளிக்கிழமைன்னு வைங்க, அவருக்கு லீவ் வெள்ளிக்கிழமை தான், வேறு நாள் லீவ் இல்லை அவருக்கு. இப்போ இவருக்கு ஒரு சுண்ணத்தான நோன்பு ஒன்று பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. எப்போ, லீவு நாளில். வெள்ளியில் பிடிக்கிற ஐடியா இல்லை இவருக்கு, லீவு நாளில் சுண்ணத்தான நோன்பு பிடிக்கும்னு நினைக்கிறாரு. லீவு நாள் எப்போ வந்திருக்குது, வெள்ளி தான் வந்திருக்கிறது. அப்போ இவர் வெள்ளி என்றதுக்காக நோன்பு பிடிக்க போகல, இவர் லீவ் என்றதுக்காக வேண்டி பிடிக்கிறார். சனி வந்தால் சனி பிடிப்பார், ஞாயிறு வந்தால் ஞாயிறு பிடிப்பார், வெள்ளி வந்து விட்டது, அப்போ வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கிறார். எனவே இப்போதும் தடை கிடையாது, இப்போதும் தடை கிடையாது. சரி, அப்போ எனவே வெள்ளிக்கிழமையில் நோன்பு பிடிப்பது தடை என்ற ஹதீஸ், நாம் வெள்ளி என்று அதை சிறப்புப்படுத்தி அன்றைக்கு மட்டும் தனியே பிடிக்கிறது தான் என்ன தடை. வேறு காரணங்கள் இருந்தால் மார்க்கத்தில் அது தடை இல்லை. உண்மையிலே இந்த ஆஷூராவுடைய நாளில் சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை தான் இமாம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். ஃபிரௌனை அழித்த வரலாறு உங்களுக்கு தெரியும். குர்ஆனில் அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறு சொல்லியிருக்கிறான். பல நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்படுகின்றது. அதில் மிக அதிகமாக ஒரு நபியினுடைய வரலாறு சொல்லப்படுகிறது என்றால் யாரை பற்றி சொல்லப்படுகிறது, மூசா நபியை பற்றி தான். இல்லைங்களா? முகம்மது நபியினுடைய பிறப்பு நேர நிகழ்வுகள் என்ன செய்யப்படலை, குர்ஆன்ல எல்லாம் நினைவுபடுத்தலை. இல்லைங்களா? ஆனால் மூசா நபியோட பிறப்பு நேரத்தை என்ன செய்கிறான், நினைவுபடுத்துகின்றான். மூசாவின் தாய்க்கு நாம் செய்தி அறிவித்தோம். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவின் தாய்க்கு நாம் செய்தி அறிவித்தோம். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் கஸஸ்ல, அன் அர்திஇ, பிள்ளைக்கு பால் கொடுங்கள், பிள்ளைக்கு பால் கொடுங்கள். ஃபஇதா ஹிஃப்தி அலைஹி, அவரை வச்சு கொண்டிருக்கிறது உங்களுக்கு பயமாயிருந்தால். சகோதரர்களே, உண்மையில் பயம். ஏன், ஃபிரௌன் அக்காலத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் என்ன செய்கிறான், ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் வெற்றான். மூசா நபி பொம்பளை பிள்ளையா, இல்லை ஆம்பளை பிள்ளை. அப்போ எனவே அல்லாஹ்வே சொல்கிறான், பிள்ளையை வைத்து கொண்டிருப்பது உங்களுக்கு அச்சமாக இருந்தால் ஃபஅல்கீஹி ஃபில் யம், கடலில் போடு, கடலில் பிள்ளையை போடுங்க. கடலில் போடுங்கன்னு அல்லாஹ் சொன்ன உடனே
கொண்டு போய் அவங்க பிள்ளைய தொப்புன்னு கடலில் போட்டுறல. ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை எப்படி செய்யணுமோ அப்படித்தான் அதை செய்யணும், அப்படி புரிஞ்சு எடுக்கணும். அதில் இல்லையா அல்லா கடலில் தானே தூக்கி வீசுனான்னு பிள்ளையை அப்படியே உசுரோட கடலில் தூக்கி போடுறது இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, அதற்கென்று ஒரு பொட்டியை தயாரித்தார்கள், அந்த பிள்ளையை பத்திரமாக வைத்தார்கள், கடலில் கொண்டு போய் போட்டார்கள். இப்போ போட்ட உடனே அந்த பொட்டி போகுது, அடித்து கொண்டு போகுது. எங்கே போகுது? எங்கே போகக்கூடாதோ அங்கே போகுது. என்ன, யாருக்கு பயந்து பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு பொட்டியில் வச்சு கடலில் போட்டாங்களோ அங்கே தான் அது போகுது. போனால் போய் யார்கிட்ட கையில் மாட்டிப்படுது? ஃபிரௌனுடைய மனைவியினுடைய கையில். அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கையில் மாட்டிப்பட்டத்தோட பிள்ளையை எடுத்தாங்க. எடுத்த உடனே அந்த பிள்ளையினுடைய முஹப்பத் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் போட்டான். அப்போ உடனே அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ அரண்மனைக்கு ஆம்பளை பிள்ளை வந்து ஃபிரௌனுக்கு எப்படி இருக்கும் விளங்கிச்சா? ஆனால் அல்லாஹ் அந்த பெண்ணை வைத்து மூசா நபியை பாதுகாத்தான். தொற்றக்கூடாது, இதை நாங்கள் எங்களுடைய பிள்ளையாக எடுத்து வளர்த்து கொள்ளலாம், இது எமக்கு கண்குளிர்ச்சியான குழந்தை என்று என்ன செய்தால் அந்த பெண்மணி சொன்னாள். இப்போ சில இடங்களில் உலகத்தில் எங்களுக்கு தெரியும், வெளியில் பெரிய சண்டியனாக இருப்பார், வீட்டில் என்ன நொண்டியனாக இருக்கிறாக்கள் இருக்கிறாங்க, அப்படியே இல்லையா? வெளியில் வந்தீங்கன்னா 4 பேருக்கும் அடிப்பார், இங்கே வீட்டில் ஓகே மேடம் சரி விளங்கிச்சா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் என்ன ஓகேன்னு சொல்கிறாக்கள் இருக்கிறாங்க. ஓகே, மனைவிமாரோட நல்லா நடந்து கொள்ளணும் என்பது மார்க்கம் எங்களுக்கு சொன்ன அறிவுரை தான், இல்லாமல் இல்லை. சகோதரர்களே, இப்போ அந்த பெண்ணை வச்சு அல்லாஹ் என்ன செய்தான், மூசா நபியை பாதுகாத்தான். மூசா நபி எங்கு வளர்கிறார்கள்? அரண்மனையில் வளர்கிறார்கள், ராஜ மரியாதையோடு. பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு எத்தனையோ செவிலி தாய்மார்கள் வருகின்றார்கள். ஆனால் மூசா நபி யார்கிட்ட பாலையும் குடிக்கிறார் இல்லை. மூசா நபி ஏன் குடிக்கல? புள்ளேண்டா பாலை வச்சா மடியை வச்சா பாலை குடிக்கத்தானே செய்யும். அல்லாஹ் சொல்கிறான் சகோதரர்களே, வஹர்ரம்னா அலைஹில் மராதி, நாங்கள் தான் பிளாக் பண்ணணும்ன்றான். குடிக்காம மூசாவை நாங்கள் தான் ஆக்கணும். ஏன்? மூசாட தாய்க்கு நாங்கள் ஒரு ப்ரொமிஸ் ஒன்று கொடுத்திக்கிறோம். அல்லாஹ் சொன்னானே கடலில் போடுங்கன்னு சொல்லி, போடுங்கன்னு சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்னானா, இன்னா ராத்துஹு இலைக்கி, அவரை நாம் உமக்கு திருப்பி தருவோம் என்று சொன்னானா. அவர் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி தருவோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்கின்றான், யாருடைய பாலையும் குடிக்க வைக்காம மூசா நபியுடைய தாய் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி வைக்கிறான். இப்போ மூசா நபியுடைய தாயும் பிள்ளை பெற்றவங்க, அந்த அடிப்படையில் என்ன அவங்களும் பால் கொடுக்கும் சூழ்நிலை இருந்து அவர்கள் வரவழைக்கப்பட்டு பிள்ளைக்கு பால் கொடுத்தாங்க. புள்ள உடனே பால் குடித்தது. இப்போ பிள்ளைக்கு பால் கொடுக்குற பொறுப்பு யாருக்கு? மூசா நபியுடைய உம்மாக்கு. வீட்டில் வச்சு பால் கொடுத்திருந்தா சும்மா தான் கொடுக்கணும், இங்கே செலரியோட பால் எப்படி கொடுக்குறாங்க? ஃபிரௌனுடைய செலரி மூசா நபியுடைய தாய்க்கு கிடைக்கிறது. உண்மையில் சகோதரர்களை, ஒரு காரியத்தை அல்லாஹ் திட்டம் தீட்டினால் அதுக்குரிய வழிவகைகளை அவன்கிட்ட இருக்கி 1000 வழி. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் அநியாயம் செய்பவர்களை பார்த்து கொண்டு அல்லாஹ் சும்மா இருப்பதாக நினைச்சிடாதீங்கன்றான். அல்லாஹ் சும்மா இருக்கிறான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் எல்லாம் கணக்கெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். வயம் குரூன், அவர்கள் சதி செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள். வயம் குருல்லா, அல்லாவும் சூழ்ச்சி செய்வான். கடைசியில் யார்கிட்ட சூழ்ச்சி வெல்லும்? அப்போ அல்லாஹ் திட்டம் போட்டால் சும்மா போடுவான்? மனுஷனே மாஸ்டர் பிளானில் என்னென்னலாம் செய்கிறான், இன்னமும் எல்லாம் எப்படியெல்லாம் திட்டம் திட்டுறான். உலகத்தில் யாருக்குமே தெரியாத அளவுக்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் அங்கே ரெக்கார்ட் ஆகுது, ஒரு நாளைக்கு வெளியாகி தான் ஆகும். எனக்குச்சா சரி, உலகத்தில் ஒரு மனிதன் செஞ்ச குற்றங்கள் மாட்டிப்படாமல் தப்பி மௌத்தாயிட்டாண்டு வைங்க, தப்பிட்டாருன்னு சொல்லுவோம் நாங்கள் இல்லை. அதான் சொல்கிறான், யௌம துபுல ஸராயிர், கியாமம் என்று இருக்கிறது. அந்த நாளில் எல்லா ரகசியமும் பரகசியமாகும், எல்லாமே பட்ட வெளிச்சமாயிடும். சிசிடிவியை வச்சு இன்றைக்கு போலீஸே பிடிக்கிறான்டா, அல்லாஹ் எவ்வளோ பெரிய சிசிடிவி வச்சு பாடாய்க்கும். ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு. சொல்லு, ஒவ்வொருத்தருடைய பாடியிலையும் இருக்கு சிசிடிவி. விளங்கிச்சா? கியாமத்து நாளில் செஞ்சது இப்படி செஞ்சியா அப்படி செஞ்சியான்னு அல்லாஹ் கேட்குற நேரம், இல்லையே நான் அப்படி செய்யலையே இப்படி செய்யலைண்டா உடனே அல்லாஹ் ஆன் பண்ணுவான் சிசிடிவியை. பாடி பேசும், அவனோட கை பேசும், அவனுடைய கால் பேசும், இந்த தோல் எல்லாம் பேச ஸ்டார்ட் ஆகுமா. அப்போ இவன் கேட்பானா, முசீபத்து பிடிச்ச உங்களுக்காக வேண்டித்தானே இதெல்லாம் செஞ்சேன்டா, நினைச்சா உங்களுக்காக வேண்டித்தானே இந்த பாவத்தெல்லாம் செஞ்சேன். அப்போ அந்த தோள்கள், மனித உடம்பு பேசும். அல்லாஹ் சொல்கிறான், அவைகள் கூறும், அன்தகனல்லாஹ், அல்லாஹ் எங்களை பேச வைத்தான்.
அல்லதி அன்தக குல்ல ஷை, யாவற்றையும் பேச வைக்கும் சக்தி உள்ள அல்லாஹ். சகோதரர்களே, நாக்குக்கு சக்தியை கொடுத்தான் அல்லாஹ், நாக்கு பேசுது. அல்லாஹ் நாடினால் மூக்கும் பேசும். என்னச்சா, கல்லு பேசுகிறது. கல்லு அது உயிரே இல்லாத ஜடப்பொருள். அதுவும் என்ன செய்யுது? அல்லாஹ் பேசுன்னு உத்தரவு கொடுத்தா என்ன செய்யும்? பேசும். அதான் அல்லாஹ் சொல்றான், இதா வகஅல் கவுல், கியாமத்தினால் வந்துவிட்டால், அஹ்ரஜ்னா லஹும் தாப்பத்தம் மினல் அர்த், பூமியில் ஒரு மிருகத்தை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். துகல்லிமுஹும், அவர்களோடு பேசும். குர்ஆன் சொல்லுது. அதான் கியாமத்துடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று என்ன? மாபெரும் ஒரு மிருகம் தோன்றி மனிதர்களும் இடம் பேசும். அன்னன்னாஸ கானூ பிஆயாத்தினா லா யுகினூன், எமது அத்தாட்சிகளை நம்பாமல் இருந்தவர்களிடம் என்ன செய்யும்? அது பேசும். மிருகம் வந்து பேசும். அப்போ ஆண்டு முழிப்பாங்க, ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே சகோதரர்களே, மூசா நபியுடைய வரலாறுல பல்வேறு பாடங்கள், உண்மையிலே அதிசயப்படக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய, மெய் சிலிர்க்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? மூசா நபியுடைய வரலாறில் சொல்கின்றான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்கின்றான்? அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த பாதுகாத்த நேரத்தை கொஞ்சம் யோசி பாருங்க. இப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க? படையை கூட்டி கொண்டு போகிறாங்க. ஃபிரௌன்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக பனு இஸ்ரவேலை கூட்டி கொண்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? போகிற திசையை பார்த்தா பீச் பக்கமாகி. எங்கே போகிறாங்க? பீச் சைடுக்கு போகிறாங்க. இப்போ இந்த பனு இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே கொஞ்சம் குழப்பமான கூட்டம் தான் அது. எங்களோட ஹசரத்துரால் இருந்தார் அமீன் மௌலைன்னு சொல்லி, அவர் இந்த பனு இஸ்ரவேல வரலாறு படிக்கப்போ சொல்லுவார், பாவம் அந்த மூசா நபி என்ன பாட்டை தான் படுத்திக்கிறார்கள். கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் அல்ல மூசா நபிக்கு கொடுத்தது, நிறைய கஷ்டம். போருக்காக வேண்டி கூட்டிக்கொண்டு போய் ஒரு ஊருக்குள்ள போய் போர் செய்யணும்னு சொன்ன நேரத்தில் ஊரு வாசல்ல நின்றுட்டு, மூசா இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீனும் உன்னோட ரப்பும் போய் சண்டை பிடிச்சிக்கோங்க. நீனும் உங்களோட ரப்பும் போய் சண்டை பிடிங்க. இன்னா ஹாஉனா காயிதூன், நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் வரமாட்டோம். அந்த ஜபாபிராக்கள் ஊரை விட்டு வெளியே போகும் வரைக்கும் நாங்கள் அந்த ஊருக்குள்ளே வரவே மாட்டோம் என்று மூசா நபிக்கு தொந்தரவு கொடுத்தார்கள். சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நினைவு கூறி சஹாபாக்கள், நபி அவங்க பத்ருடைய போருக்காக வேண்டி சஹாபாக்களோட பேசுகிற நேரத்தில் அப்போ அன்சாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று அவர்களுடைய கருத்தை தெரிய வேண்டும் என்று நபி ஆசைப்பட்டாங்க. எனவே மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் முஹாஜிரீங்கள் சஹாபாக்கள் எழும்பி எழுப்பி அதை இதெல்லாம் சொல்கிறாங்க, வீர வார்த்தைகளை. நபி அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போதான் அன்சாரிகளுக்கு விளங்கியது என்ன, நபி அவர்கள் எங்களைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். உடனே சாது ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னார்களாம், அல்லாஹ்வின் தூதரே, இந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னது போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை பிடியுங்கள், நாங்கள் வரமாட்டோம் என்று நாம் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் செல்லுங்கள், உங்களோடு நாங்களும் வருகிறோம். மலை மீதிருந்து நீங்கள் குதிக்க சொன்னால் நாம் குதிப்போம், கடலில் பாயுங்கள் என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் பாய்வோம். உண்மையில் சகோதரர்களே, நபி அவர்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்? அந்த அளவுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, இப்போ பனு இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு மூசா நபி பீச் சைடு கடல் பக்கம் போகிறாங்க. என்ன சொன்னார்கள் பனு இஸ்ரவேலர்கள்? சொன்னது என்ன சொன்னாங்களாம்? யா மூசா இன்னா லமுதுரகூன், மூசா மாட்டிக்கொண்டோமே, எங்களை கூட்டிக்கொண்டு வந்து மாட்ட வச்சிடியப்பா. முன்னால கடல், பின்னால ஃபிரௌன். முன்னால கடல், பின்னால என்ன? ஃபிரௌன். சகோதரர்களே, சும்மா அந்த சம்பவத்தில் நாங்களும் ஒரு ஆளாக இருந்து சிந்திச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? முன்னுக்கு பார்த்தா கடலுக்கு, பின்னுக்கு பார்த்தா ஃபிரௌன். சாதாரண ஆளா, பெரிய படைப்பட்டாலும். சகோதரர்களே, ஃபிரௌன் என்றவன் லேசான ஆள் இல்லை. நினைச்சா மிக பெரும் படையை, மிக பெரும் ஆயுதங்களை வைத்திருந்தவன். அவனை போல உலக வரலாற்றில் பெருமை பிடித்தவர் யாருமே இல்லை. பேச வாயை திறந்தா வெட்டுதான், வாயை திறந்தா என்ன வெட்டுதான். அந்த அளவுக்கு மிக பெரும் கொடூரம் நிறைந்தவன். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 12,000 குழந்தைகள் கொல்லப்பட்டார்களாம். 12,000 குழந்தைன்ற ஒரு பெரிய சமூகத்தையே கொண்டு போட்டானே, அப்படியா இல்லையா? சகோதரர்களை, இப்போ மூசா நபியை பார்த்து பனு இஸ்ரவேலர் என்ன சொல்கிறாங்க? மாட்டிக்கொண்ட மூசா, மாட்ட வச்சிட்டீங்க. மூசா நபி உடனே சொன்னார்கள் சகோதரர்களே, லேட்டாகவே யோசிச்சு கொஞ்சம் இருங்க, நான் பார்த்து என்ன சரி செய்கிறேன் சொன்னாங்க. கல்லா, இல்லை, நீங்கள் சொல்வது போன்று இல்லை. இன்னம ய ரப்பி, என்னோடு என் ரப் இருக்கிறான்.
சயஹ்தீன், அவன் எனக்கு வழி சொல்லி தருவான். இல்லை நாங்கள் மாட்டல. சகோதரர்களே, இதை பேசி கொண்டிருக்கும் போது தான் இப்போ சும்மா யோசிச்சு பாருங்க, கடல் பக்கமாக போகிற நேரம் மூசா நபி தெரிஞ்சுக்கொண்டா போனாங்க. அங்கே கிட்ட போன நேரம் அல்லாஹ் கம்பு அடிக்க சொல்லுவான், கம்பால் கடலுக்கு அடிக்க சொல்லுவான், அடித்தா கடல் பிறக்கும், எனவே தப்பிச்சு போயிடலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டா போனாங்க. ஒன்றும் தெரியாது. அதனால தான் பனு இஸ்ரவேலர்கள் சொன்ன நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அல்லாஹ் கடலில் அடிக்க சொல்லிக்கிறான், நான் அடிப்பேன், அது பாதையத்தர் கல்ல இல்லை, இன்னம ரப்பி, என்னோட ரப் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று தான் சொன்னார்கள். அப்போ கடலுக்கு அருகாமையில் போன நேரத்தில் அல்லாஹ்வோட ஓர்டர் வருது, என்ன? மூசா இத்ரிப் பிஅஸாக்கல் பஹர், கடலில் அடி, உன் கையில் இருக்கும் கம்பினால் கடலில் அடி. பாருங்க சகோதரே, கடலுக்கு கம்பால் அடிச்சு என்ன சரி நடக்குமா? கடல் என்றது என்ன கிணறு மாதிரியாது கம்பவுண்ட் போய் போடுறதுக்கு இல்லை. மூசா நபி அதெல்லாம் ஒன்றை யோசிக்கல, அல்லாஹ் அடிக்க சொன்னானா அடித்தார்கள். அடி. என்ன நடந்தது? வரலாற்றில் மிக பெரும், அதுவரைக்கும் நடக்காத ஒரு மாபெரும் அதிசயம் நடக்க ஆரம்பித்தது. கடல் பிளந்தது. கடல் சும்மா லேசா சகோதரர் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பிரமாண்டமான நீர்த்தேக்கம் அது. பிளக்குது எப்படி? அல்லாஹ் சொல்கிறான், கத்தௌதில் அதீம், பிரமாண்டமான மலைகள் போன்று தண்ணி உயர்ந்து நின்றதாம். அப்போ பாதைகளாக மாறி தண்ணி உயர்ந்து நிற்குது, மலை மாதிரி. இடையில என்ன செய்கிறாங்க? பனு இஸ்ரவேலர்கள் போகிற மாதிரி. இப்போ பனு இஸ்ரவேலர் நுழைஞ்சிட்டாங்க, போகிறாங்க. ஃபிரௌன் வந்து பார்த்தாரு, ஆஹா, கடல் எல்லாம் என்ன தரையாக மாறி இருக்கிறது, விட வேண்டியதான், இவனோட இன்றைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளுக்க அவரும் தன் படையை கூட்டிக்கொண்டு வருகிறார். மூசா நபி கடலை அங்கால தாண்டிட்டாங்க. இப்போ தாண்டின பிறகு மூசா நபி திரும்பி பார்த்தா ஃபிரௌனும் பட்டாளமும் வருது. இப்போ மனுஷன் தானே மூசா நபியும், அப்படியே இல்லையா? அவருக்கு என்ன யோசனை வந்துச்சு? அல்லாஹ் கடலுக்கு அடிக்க சொன்னான், கடல் பிளந்தது, அடுத்த அடி அடித்தா என்ன செய்யும்? கடல் சேர்ந்துடும், கடல் மூடிடும், அடுத்த அடி அடிக்க போகிறாராம். அல்லாஹ் செல்லலை. இப்போ கடல் பிளக்கத்தான் அடிக்க சொன்னான், கடலை சேர்க்கறதுக்கு அல்லாஹ் அடிக்க சொல்லலை. மூசா நபியுடைய பிளான் என்ன? மூசா நபியுடைய சிந்தனை, மறு அடி அடித்தா கடல் சேரும், சேர்ந்தா ஃபிரௌனை வர விடாமல் என்ன செய்யணும்? பிளாக் பண்ணேலும், தடுத்துறேலும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பிளான் அதை விட பெருசாக இருந்துச்சு. சூரத்து துஹானை ஓதி பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நான் மூசாவுக்கு சொன்னோம், ஃபத்ருக்கில் பஹ்ர ரஹ்வா, நபியே மூசாவே கடலை விட்டு விடுங்கள். விட்டுட்டு நீங்கள் உங்களோட பாட்டில் போங்க. நீங்கள் உங்களோட பாட்டில் என்ன செய்யுங்க? போங்க. இன்னஹும் ஜுந்தும் முக்ரகூன், மூழ்கடிக்கப்பட போகும் ஒரு படை அது. இப்போ நாங்கள் அவங்கள க்ளோஸ் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் திரும்ப கடலெல்லாம் பூட்ட வைக்க வேண்டிய தேவையில்லை, உங்களோட பாட்டில் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டார். மூசா நபி போயிட்டார்கள். கடல் என்ன செய்தது? ஒன்று சேர்ந்தது. ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் என்ன செய்தார்கள்? அழிந்து போனார்கள். சகோதரர்களே, ஃபிரௌன் அல்லாஹ், அவன் அவ்வளோ பெரிய அட்டூழியக்காரனாக இருந்தும் 1-2 நாளில் அல்லாஹ் அழிச்சு போடலை. சும்மா யோசிச்சு பாருங்க, ஃபிரௌன் எப்பயிலேருந்து இருக்கிறான்? மூசா நபி பிறக்கும் போதே ஃபிரௌன் இருக்கிறான், அப்படியா இல்லையா? பிறகு மூசா நபி வளர்ந்து ஆளாகி வாலிபராக ஆன பிறகுதான் ஊரில் ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறாங்க? அடித்தாங்க. கொல்றதுக்கு அடிக்கல மூசா நபி, தன்னுடைய பனு இஸ்ரவேலர் ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அடித்தாங்க. ஆனால் அடித்து அடி என்ன செஞ்சுட்டு பலமாக பட்டு விட்டது. அந்த மனிதன் என்ன செத்து போனான், இறந்து போய் விட்டான். அப்போ ஒரு ஆள் இறக்குற அளவுக்கு ஓங்கி உதைக்கணும்டா யோசிச்சு பாருங்க, சின்னப்படி எனக்கு இந்த வேலை ஏறுமா? ஏல. அப்போ மூசா நபி வளர்ந்து என்ன செஞ்சிட்டாரு? ஆளாகி விட்டார். அப்பையும் ஃபிரௌனிக்கிறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? மூசா நபி மதியனுக்கு போகிறாங்க, பாதுகாப்பு தேடி மதியனுக்கு போகிறாங்க. மதியனுக்கு போன நேரத்தில் தான் அங்கு திருமணம் செய்கிறார்கள். திருமணத்துக்கு முன்னால் என்ன எக்ரிமெண்ட் நடந்துச்சு? மாமா சொல்கிறாரு, என்ற மகளை உங்களுக்கு தர்றதுக்கு நீங்கள் மகர் தரணும். என்ன மகர்? என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். எவ்வளோ காலத்துக்கு மேய்க்கணும்? 8 வருஷம், இல்லாட்டி 10 வருஷம்ட்டாரு. 8 வருஷம். இப்போ எங்கிட்ட யார் சரியாக இருந்தால் விட்டு போட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவான். 10 வருஷம் ஆடு மேய்க்கணுமா? யுவக்கா வேண்டி 10 வருஷம் ஆடு மேய்க்கணும். ஆளை விட்டா போதும்னு என்ன செஞ்சிடும்? மூசா நபி என்ன செய்தார்கள்? ஒத்துக்கொண்டார்கள். சொன்னார்கள், ஃபஅய்யமல் அஜலைனி கதைத்து ஃபலா உதுவான அலை, நான் 8 வருஷம் ஆடு மேய்த்தாலும் சரி, 10 வருஷம் ஆடு மேய்த்தாலும் சரி, குற்றம் கிடையாது. நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் செலக்ட் பண்ணுவேன். இல்லைங்களா? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 10 வருட காலங்கள் அங்கே மதியனில் இருந்தாங்கண்டா யோசிச்சு பாருங்க. பிறக்கிற நேரமும் ஃபிரௌனிக்கிறான், வாலிபரா பெரிதாளாக ஆகிற நேரமும் இருக்கிறான். அதுக்கு பிறகு மதியனுக்கு போய் 10 வருஷம் இருந்தாங்க. இன்னும் இந்த முதவி சாவல்ல, இவன் உசுரோடு தான் இருக்கான் ஃபிரௌன், அப்படியே இல்லையா?
திரும்ப என்ன செய்தார்கள்? மதியன்ல இருந்து மிஸ்ருக்கு வந்தார்கள். மிஸ்ருக்கு வார வழியில தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? மூசா நபியோடு பேசினான். உண்மையில் சகோதரர்களே, அந்த வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெய் சிலிர்க்கும். மூசா நபி வாராங்க, நெருப்பு இருக்குன்னு சொல்லி அந்த நெருப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்தாங்க. வார வழியில தான் திடீரென்று ஒரு அசரீரி சத்தம் கேட்கின்றது. யா மூசா. மூசா நபிக்கு எப்படி இருந்துருக்கு யோசி பாருங்க. யார் இது? யார்? அப்ப இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் பேசுகின்றேன், நான் தான் அல்லாஹ் பேசுகின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ் என்பவன் யார் என்றதை ஒரு மனிதன் அறிந்தால் அப்போ அவனுக்கு அந்த அல்லாஹ்ட்டு சொல்லும் போது என்ன செய்யும்? உண்மையிலேயே உள்ளத்தில் ஒரு நடுக்கம் வரும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபாலுடைய ஆரம்பத்திலே சொல்கின்றான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு இன்னமல் முஃமினூன் இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் நினைவூட்டப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். உள்ளம் அஞ்சும். ஏன்? அல்லாஹ்வுடைய மகத்துவம் அவ்வளவு பெரியது. அப்போ அல்லாஹ்வை சொல்லும் போதே உள்ளம் நடுங்குவதாக இருந்தால் அல்லாஹ் பேசினா எப்படி இருக்கும்? அல்லாஹ் பேசினால், யா மூசா, மூசாவே, இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் பேசுகின்றேன், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு ஒரு தெய்வம் கிடையாது, வ அன ரப்புக், நான் தான் உண்ட ரப்பு பேசுகிறேன். அப்போ உடனே அல்லாஹ் கேட்குறான், வமா தில்க பியமீனிக யா மூசா, கையில் என்ன வச்சிக்கிற மூசான்னு கேட்குறான். தெரியாமையே கேட்டான். தெரியாமல் சில கேள்விகள் அல்லாஹ் கேட்பான் சகோதரர்களே, தெரியாமல் கேட்கல, தெரிஞ்சு கொண்டு தான் கேட்குறாங்க. ஏன்? உணர்வூட்டுவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினால பயான் செய்கிற நேரம் கேட்டாங்கன்னா ஐயுபலதின் ஹாதான்னு கேட்டாங்க. இது எந்த ஊருன்னு கேட்டாங்களாம். சாபாக்களை தெரியாத எந்த ஊருன்னு சொல்லி நினைச்சா, ஐயோ மின் ஹாதா, இது எந்த நாள் என்று கேட்டாங்க. ஐயு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாசம்னு கேட்டாங்க. இதெல்லாம் தெரியாமல் கேட்கல, தெரிஞ்சு கொண்டு தான் கேட்குறாங்க. சாபாக்களுக்கும் தெரியாமல் இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்டைலில் ஒரு காரியத்தை சொல்லும் போது மக்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும்? அது ஆழமாக பதியும். அப்போ அல்லாஹ் தெரியாமல் கேட்கல, மூசா கையில் என்ன இருக்கேன்? கையில் என்ன இருந்துச்சு? கம்பு இருந்துச்சு. கம்புன்னு சொல்ல வேண்டியது தானே. மூசா நபி என்ன சொன்னார்கள்? கம்பு, இந்த கம்பினால் நான் என் ஆடுகளுக்கு இலை பறிப்பேன், நான் இதை முதுகில் வைத்து சாய்ந்து கொள்வேன். இப்போ அல்லாஹ் கேட்டது என்ன? கையில் என்ன? இந்த கேள்வியெல்லாம் கேட்டானா? அந்த கம்பால நீ என்னென்ன செய்வாய்னு கேட்டானா? அந்த கேள்வி கேட்கல. இருந்தாலும் மூசா நபி என்ன செய்கிறார்? அல்லாஹ்னு சொன்னதோட என்ன இருந்தாலும் சொல்லுவாங்க, சுதாகரித்து கொண்டார். நான் யாரோட பேசுகிறேன் என்பது அவருக்கு என்ன விளங்கிட்டு, உடனே அதுக்கு மேலே அது இது என்று விளக்கம் சொல்லாமல் வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா, இன்னும் பல தேவைகளும் எனக்கு அதில் இருக்கின்றாங்களாம். என்னென்னு சொல்லலை எனக்கு. அப்போ உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்கிஹா, அதை கீழே போடுனாங்க. கீழே போட்டாங்க. என்னாச்சு? பாம்பாக மாறிவிட்டது. பாருங்க சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அல்லாஹ் நேரடியாக பேசுகிற மனிதனாக இருந்தாலும் இப்போ தான் அல்லாஹ் பேசி கொண்டு தானே இருக்கிறான். நான் எதுக்கு பயப்படணும்னு பயப்படாமல் இருக்கல. மூசா நபிக்கு பாம்பை கண்டோன்னு பயம் வந்துட்டு, பாம்பை கண்டோன்னு என்ன பயம் வந்தது. பயம் வந்தது மாத்திரமல்ல, முள்ள எஸ்கேப்பாக பார்த்தாரான், அந்த இடத்த விட்டுட்டு ஓட பார்த்தாரான். அல்லாஹ் சொன்னாரா, அக்பில் மூசா, முன்னுக்கவா, ஒலா தஹப், பயப்படாதே, சனுஈது சீரத்தஹல் ஊலா, அதை திரும்ப நாங்கள் கம்பா மாற்றுவோம்ன்ற. நல்லா திரும்ப கம்பா மாற்றுவோம். சகோதரர்களே, இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஹுத்ஹா, அதை எடுன்றான். எடுன்னு அல்லாஹ் சொன்ன நேரத்தில் அது கம்பா மாறி இல்லை, இன்னும் பாம்பா தான் இருக்குது. இன்னும் என்ன, பாம்பாகத்தான் இருக்கிறது. அப்போ மனிதன் என்ற வகையில் மூசா நபிக்கு பயம் வரத்தான் செய்யும். இப்போ ஏன் அல்லாஹ் இப்படியான ஒரு நிகழ்வை நடாத்தி காட்டினான்? பின்னால் ஒரு டிபேட் ஒன்று இருக்கு ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களோடு. அந்த டைமில் இவர் விட்டு போட்டு ஓடிடக்கூடாது, அப்படியே இல்லையா சகோதரர்களே? பயிற்சி வழங்கப்பட்டும் கூட பாருங்க, ஏற்கனவே முன்கூட்டியே அல்லாஹ் என்ன செய்தான்? மூசா நபிக்கு ஒரு ப்ராக்டிஸை கொடுத்து தான் ஃபிரௌனோட அனுப்பினான். இத்ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌனிடத்தில் போங்க, இன்னஹு தகா, அவன் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றான். அப்போ மூசா நபி சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ், அவனோட ஈக்கிற நேரம் ஒரு கொலையை செஞ்சுட்டேன், எனக்கு அது பயமாகி அவன் என்ன கொன்றுவான்டு, அஹாஃபு ஐய குத்துலூன், என்னை கொன்றுவான்னு பயப்படுறேன். அப்போ அல்லாஹ் சொன்னான், இல்லை இல்லை பயப்படாத, இன்னனி மஅகுமா, நான் உங்களோடு இருக்கிறேன், அஸ்மஉ ஆரா, என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறேன். அதனால் டோன்ட் வரி, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் இருக்கேன் உங்களோட. இப்போ அங்கே மூசா நபி அனுப்பியாச்சு. ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்களோட டிபேட்டு போன நேரத்தில் சகோதரர்களே, சூனியக்காரர்கள் நீங்கள் போடுறீங்களா இல்லை நாங்கள் போடுவான்னு கேட்டாங்களாம். உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க, மூசா நபியோடு அவர்கள் ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள். எடுத்தொன்னே அவர்கள் நாங்கள் போடுறோம்னு போடல. மூசா நபிகிட்ட கேட்டாங்கடா, மூசா நீங்கள் போடுறீங்களா இல்லாட்டி நாங்கள் போடவா? இதனால தான் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான்னு சொல்கிறான்.
அவர்களிடம் ஒழுக்கம் காணப்பட்டது. அப்போ மூசா நபி சொன்னாங்க, இல்லை நீங்களே போடுங்க. போட்டார்கள். போட்ட உடனே என்னாச்சு? ஃபஇதா ஹுவ, நடுங்க ஆரம்பித்து விட்டது, பாம்பாக மாறி பெரிய ஒரு சூனியம். சகோதரர்களே, அங்கேயும் மூசா நபி ஓடத்தான் பார்த்தாராம். மூசா நபி அங்கேயும் என்ன செய்தார்கள்? ஓடத்தான் பார்த்தார்களே. அவர்களுக்கு அவைகளை கண்ட உடனே பயம் வரத்தான் செய்தது. காரணம், மூசா மனிதன், எனவே மனுஷனுக்கு பயம் வரும், அது ஒரு இயல்பு. சரி, இப்போ அல்லாஹ் என்ன செய்கின்றான்? மூசா நபிக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறான். அப்போ மூசா நபி இப்போ மிஸ்ருக்கு வாராங்க. வந்து ஃபிரௌனோட என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. அதுக்கு பின்னால் ஒரு நாள் நியமிக்கப்படுகின்றது. இப்போ நோமலி இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தா சகோதரர்களே, சாதாரணமாக எங்களோட கண்ணுக்கு விளங்குது 20-25 வருஷம் போயிட்டு. 20-25 வருஷம் என்ன போய்விட்டது. அப்போ ஃபிரௌன் இவ்வளோ பெரிய அட்டூழியக்காரனாக இருந்தும் அல்லாஹ் ஓரிரு நாளில் அல்லது ஓரிரு வருடத்தில் அவனை அழித்து போடவில்லை. எனவே அல்லாஹ் என்ன செய்வான்? அநியாயக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பான் திருந்துவதற்கு. எப்ப எல்லை மீறினார்களோ, அட்டூழியம் அடங்காமல் போய்விட்டதோ, அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? பிடிக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ் சொல்றான், நாங்க பிடிச்சா யாரும் தப்பே இல்லாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நபியே இறைவனுடைய பிடி கடுமையானது. பிடிச்சா யாரும் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. இந்த ஆது கூட்டம் குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம் தானே சகோதரர்களே, ஆது கூட்டம். அந்த ஆது கூட்டம் மாபெரும் சக்தி வாய்ந்தவர்கள், மிகப்பெரும் பலசாலிகள். நின்று முன்னுக்கெல்லாம் என்ன செய்யாது? அவங்களோட நின்று கொடுக்க முடியாது. அல்ல அவங்களே என்ன செஞ்சா? அழிச்சிட்டான். அழிச்சிட்டு நபியை பார்த்து கேட்குறா, நபியே ஃபஹல் தராலஹும் மின் பாக்கியா, அவர்களில் யாராவது எஞ்சி இருக்கிறார்களா? உலகத்தில் எங்கேயாவது மூலையில் அந்த சமுதாயத்தில் யாராவது ஒரு தப்பி ஒளிஞ்சு போய் இருக்காரா? இல்லை, எல்லாரையும் நாங்கள் அழிச்சு போட்டோம். யாருமே அவர்களில் பேலன்ஸ் ஆகலை. எனவே சகோதரர், பெரிய ஒரு பாடம். உலகத்தில் யாரேனும் அநியாயம் செய்தால், இப்போ நாங்கள் ஒரு ஆள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டா அவருக்கு எதிராக துவா கேட்டு போட்டு, இன்றைக்கு துவா கேட்டு போட்டு நாளைக்கு அவன் சாவணும்னு எதிர்பார்க்குறோம். நான் இன்றைக்கு துவா கேட்டால் நாளைக்கு என்ன செய்யணும்? அவன் கால் கையெல்லாம் உடஞ்சி என்ன செய்யணும்? நாசமாக போய்விட வேண்டும். நாங்கள் கேட்கறது எங்களோட கடமை. அதை எப்போ நடைமுறைப்படுத்தணும், எப்போ நிறைவேற்றணும் என்பது அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் ஒரு பிளானை வச்சிருக்கிறான். இல்லைங்கச்சா? ஒரு சகோதரர் கேட்ட கேள்வியில் ஒன்று தான், ஏன் இஸ்ரவேலர்கள் உள்ள இஸ்ரேல்கள் இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்களே? இப்போ பலஸ்தீனுக்கு அவங்க செஞ்ச அநியாயம் சாதாரணமானதா சகோதரர்களே? சாதாரணமானதா? இல்லை. எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், எத்தனை முதியவர்கள், ஒரு சமுதாயத்தையே அழிச்சு போடுற அளவுக்கு, ஒரு நாட்டையே சின்ன பின்னமாக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரும் அட்டூழியம் செய்தார்களா இல்லையா? ஆனால் இன்று வரைக்கும் நெத்தனையாவு உயிரோடு தானே இருக்கான். இன்னும் அட்டூழியம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். இப்போ அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கொஞ்சம் அடங்கியும் கூட இன்னும் அவ அடக்கணமாய் விளங்கல. அப்படியா இல்லையா? இவர் அடங்கிட்டாரு, பெரிய ஆசாமி. ஆனால் இன்னும் சின்ன ஆசாமி என்ன செய்யல, அவன் இன்னும் அடக்கணமாய் விளங்கல. அப்போ சகோதரர்களே, நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இவ்வளோ பெரிய அட்டூழியம் செய்த மனிதனை அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறானா? என்னப்பா இது? என்ன அல்லாஹ்க்கு என்ன சக்தி இல்லையா? சகோதரர்களே, இது குர்ஆனை நாம் விளங்காத, அல்லாஹ்வினுடைய சக்தி வல்லமையை நாம் விளங்காததினால் பேசும் ஒரு அபத்தமான வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அநியாயக்காரனை பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்கிறோம் நீங்கள் நினைக்காதீங்கன்றான். அப்படி நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் யாரை எப்போது அழிக்க வேண்டும் என்றது அது எங்கள்கிட்ட இருக்க அந்த திட்டம். அந்த டைம் வர்ற நேரம் நாங்கள் அழிப்போம். டைம் வந்துச்சுன்னு வைங்க, யாரையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். ஓடி எங்கேயும் ஒழிய முடியாது அந்த அளவுக்கு நாம். அதுக்கு தான் சகோதரர்களே பல உதாரணங்களில் குர்ஆனில் சொல்லி பாருங்க, இவனை அவனை எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளோ பெரிய அட்டூழியம் எல்லாம் செஞ்சு கொண்டு உலகத்தில் வாழ்ந்தாங்க. நாங்கள் இவங்களை எல்லாம் கடைசியில் அழிக்கலையா? ஃபிரௌனா, காரூனா, ஹாமானா, நபியுடைய காலத்தில் வாழ்ந்த உபய் இப்னு கலஃபா, அபூ லஹபா, எத்தனை பேர் தான் அல்லாஹ் என்ன செய்தான்? அழித்து காட்டினான். எனவே சகோதரர்களே, அநியாயத்துக்கு அழிவுதான் என்பது இந்த ஆஷூரா நாளினுடைய மிக முக்கியமான ஒரு பாடம். அநியாயத்திற்கு அழிவுதான், அதுக்கு நோ சான்ஸ், எப்பயாவது அல்லாஹ் அழிப்பான். அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக என்ன செய்வான்? அழிப்பான் என்ற பாடத்தை இந்த ஆஷூராவுடைய நோன்பு என்ன செய்து எங்களுக்கு தருவது. ஆஷூராவுடைய நாளில் நீங்கள் ஏன் நோன்பு நோற்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்க? ஷுக்ரன் லில்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக. ஏன்? அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான், ஃபிரௌன் அழித்தான், எனவே மூமின்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்டார்கள். எனவே இதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உண்மையில் சகோதரர்களே,
உலகத்தில் அடியார்களாகிய நாம் வாழுகின்ற போது எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பெரியோரு மன எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் வாழ வேண்டும். அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒவ்வொருத்தரும் சகோதரர்களே சிந்திச்சு பாருங்க, நான் அப்படி இருக்கிறேனா? அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கிறேனா? உண்மையில் சகோதரர்களே, அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியான் அல்லாவுடைய கடமைகளில் கட்டளைகளில் பொடுபோக்கு செய்பவனாக இருக்கவே மாட்டான். நபி அவங்க இரவு பூரா நின்று வணங்குறாங்க. ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட தான் முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விட்டதே, எதுக்கு இந்த சிரமம்? என்ன சொன்னாங்க? அஃபல அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது ஷாக்கிரல் லிஅன்உமி, அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்திய ஒரு அடியாராக வாழ்ந்தார். எனவே சகோதரர்களே, நன்றி குணம் என்பது மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பண்பாடு. அதிலேயும் விசேடமாக மூமீன்களாக எங்களுக்கு அதிகமாக தேவை. யாராவது ஒருவர் எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அடுத்த நாள் அவனை பார்க்காம அடுத்த பக்கம் பார்த்துட்டு நாங்கள் போனால், அவன் வாயால் சொல்லாட்டியே அவனோட மனசு என்ன சொல்லும்? பார்த்தீங்களா நன்றி கெட்ட நாயை, சும்மா நன்றி கெட்டவனு சொல்ல மாட்டான், நாயை சேர்த்து கொண்டு தான் சொல்லுவோம். நன்றி கெட்ட நாயை பார்த்தீங்களா, கண்டும் காணாதமாய் போகிறான், இப்படி தான் சொல்லுவார்கள். சகோதரர்களே, மனுஷனு செஞ்ச இதுக்கு நம்ம நன்றி செலுத்தாட்டி என்ன இப்படின்றா? அல்லாஹ் செஞ்ச அருட்பாக்கியங்கள் கொஞ்சமா நெஞ்சமா? யா அல்லாஹ், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் நடமாடக்கூடிய நடமாட்டங்கள்ல இருந்து எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் எங்களுக்கு இல்லைன்னு வைங்க, இந்த வாயை உசுப்பவும் முடியாது, இந்த கையை நீட்டவும் முடியாது, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அல்லாஹ் குர்ஆன்ல ஆங்காங்கே நினைத்த எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இந்த மனிதனுக்கு இப்படி எல்லாம் நாம் அருள் பாக்கியங்களை கொடுத்திருக்கிறோம். ஒரு வசனத்தில் சுருக்கமாக வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வின் அருள்களை நீங்கள் கணக்கிட்டால், ஒரு நாளைக்கு இருந்து எண்ணி பாருங்களேன், கண்ணு, மூக்கு, காது, காலு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு அல்லாஹ் செஞ்ச பாக்கியங்கள். குடல்ல இருந்து பித்தப்பையிலிருந்து எல்லாம் பாடியில் இருக்கிற அவ்வளோ பார்ட்ஸையும் கணக்கு போட்டு பாருங்க. இதெல்லாம் யார் தந்தது? எங்கிருந்து வந்துச்சு? அல்லாவே சொல்கிறான்ல, தஸ்ஸுஹா, உங்களால் கணக்கிட முடியாது, அந்த அளவுக்கு நிறைய தந்திருக்கிறோம். நீங்கள் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் எங்களுடைய பாக்கியங்களுக்கு உங்களால் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தந்திருக்கிறான் சகோதரர்களே. எனவே ஆஷூரா தரும் பாடங்களில் ஒன்று, அடியார்களாகிய நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துபவர்களாக எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய புதன் வியாழன் 2 நாட்களிலும் நாம் நோன்பு நோட்போம். எமது பிள்ளைகளையும் நோன்பு நோட்க வைப்போம். குடும்பத்தவர்களுக்கும் ஞாபகப்படுத்துவோம். யாருக்கேனும் 9வது தினம் புதன் பிடிக்க கிடைக்காவிட்டால் நாம் வெள்ளிக்கிழமையிலும் என்ன செய்யலாம்? நோன்பு பிடித்து 2 நோன்புகளாக ஆக்கிக் கொள்ளலாம். அதற்கு வாய்ப்பு இல்லை என்று நினைத்தால் குறைந்தது ஆஷூராவுடைய நோன்பை மாத்திரமாவது பிடித்து 1 வருட கால பாவத்துக்குரிய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக சகோதரர்களே, இந்த இபாதத்களால் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு என்பது எங்களுடைய சிறிய பாவங்களுக்காகத்தான். உலமாக்கள் அதை விளக்கியிருக்கிறார்கள். பெரிய பாவங்கள் நடைபெற்றிருந்தால் வாழ்க்கையில் அதற்காக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தௌபா செய்துதான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிறிய பாவங்கள், கையினால், காலால், உடம்பால், பேச்சால் நடந்த சிறிய பாவங்களுக்கு இந்த இபாதத்கள் மூலமாக என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வழங்கப்படும். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவனாக சகோதரர்களே ஒரு அடியான் அல்லாஹ்வை சந்தித்தால் யோசிப்பார், ஆல்ரெடி இவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்வை சந்திக்கிறார்னு வைங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான நேரமாக இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் நீ பாவம் செய்தா என்று சொல்லி காட்டுவதற்கு ஒன்றும் இல்லையங்க, எல்லாமே என்ன ஆல்ரெடி மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்போ இப்போ இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புறதை தவிர வேறு என்ன பேலன்ஸ் செய்யுது? பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு நன்மைகளோடு வந்த மனிதனையும் சரி, எதுக்கும் இவரை கொஞ்சம் நரகத்தில் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படின்னு எல்லாம் போட போகிறான். இல்லை, அப்படி யாரையும் எல்லாம் போட போகிற, நன்மையோடு வந்த மனிதனுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் வாக்களிச்சுட்டான் குர்ஆன்ல, அவருக்கு சொர்க்கம்தான். எனவே இத்தகைய நன்மைகளை நாம் மிஸ் பண்ணிடாம சகோதரர்களே, சிலர்கள் சொல்லலாம், டயர்ட், நாங்கள் வெயிலில் வேலை செய்கிறோம், என்ன செய்கிறது, கஷ்டம்தான், கஷ்டத்தோடு பிடிங்க.
கஷ்டத்தோடு என்ன செய்யுங்க. இப்போ ரமலான் நோன்பு 30 நோன்பு தொடர்ந்து பிடிச்சி எங்களுக்கு இந்த ஒரு நோன்பு பெரிய வேலையா? அப்பையும் நாங்கள் வெயிலில் வேலை செய்யத்தானே செஞ்சோம். நாங்கள் ரமலான்னு சொல்லி யார் லீவ் எடுத்தா? எல்லாரும் நோம்போட நோன்பாக பிடிக்கத்தான் செஞ்சோம். எனவே ஆஷூராவுடைய நோன்பும் சிறந்த நோன்பு. இன்னும் சொல்ல போனால் ரமலானுக்கு முன்னால் ஃபர்து என்ற நிலையில் இருந்த நோன்பு. அப்போ அவ்வளவு சிறப்பான ஒரு நோன்பை வேலைப்படுவை காரணம் காட்டி ஒருவர் விடுவது என்பது சகோதரர்களே, அது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நியாயம். எனவே அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடித்து பாக்கியம் பெறுவதற்கு வல்ல நாயன் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.